ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய செம்பேன் தாக்குதலோட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு விளக்குற வீடியோவாக தான் இருக்கும். ஸோ புதிதாக மல்லிகை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி மல்லிகை விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று தான். அதனால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது மல்லிகை செடியில் பொதுவாக செம்மேன் தாக்குதல் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய வெயில் காலங்களில் இயல்பாக ஏற்படும். ஸோ இந்த பேன்களை நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான பேன்குழிகள் பயன்படுத்தலாம். ஸோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நீங்கள் போய் பாருங்கள். அதாவது இந்த வெயில் காலங்களில் மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய இந்த செம்மேனை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு மருந்துகள் ஒரு முறையோ இல்லைனா 2 முறையோ இல்லைனா 3 முறையோ அந்த மாதிரி பயன்படுத்தினா போதுமா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தணுமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னுமே தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ நம்ம வந்து மருந்துகளுக்கு தனியாக பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோஸ்லையும் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ரொட்டேஷனில் ஒரு சில மருந்துகளை வந்து மாற்றி பயன்படுத்துகிற மூலயமா ஒரு டைமுக்கு அப்புறம் பேன்கள் அழிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வராதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த குறிப்பிட்ட நாட்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு செம்மேன் தாக்குதல் அழிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வரல அப்படின்னா, திருப்பி 2 மாதத்துக்கு அப்புறம் வருது அப்படின்னா அந்த மருந்துகளோட மீதமுள்ள இந்த ரெசிடுவல் எஃபெக்ட் எல்லாமே போயிடும். அண்ட் இன்னொன்று, தோட்டத்தை சுற்றி இந்த உங்களோட ஃபீல்டை சுற்றி இருக்கக்கூடிய களைகளில் இருக்கக்கூடிய பேன்கள் வந்து அழிஞ்சிருந்திருக்காது. அண்ட் மண்ணில் பேன்களோட முட்டைகள் இருந்திருக்கும். இது எல்லாமே அந்த 2 மாத காலத்துக்குள்ளே திருப்பி பரவி நாளடைவில் திருப்பி எப்படி இருந்துச்சோ அதே அளவு வரும். ஸோ இது வந்து ஆல்ரெடி பாதிச்சிருந்திருக்கக்கூடிய இலைகளை பாதிக்கும்போது திருப்பி இன்னுமே இந்த செம்மேன் தாக்குதல் வந்து தீவிரமாக பரவும். புதிதாக மல்லிகை செடிகளுக்கு பரவும் போதும் இன்னுமே தீவிரமாக பரவும். ஸோ அப்போ இந்த செம்மேன் தாக்குதலை வந்து நம்மளால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருடத்தில் அதிக அளவு செம்மேன் தாக்குதல் ஏற்படக்கூடிய ஃபீல்டில் இருக்குது. பெரும்பாலான மல்லிகை விவசாயிகளுக்கு மல்லிகை செடிகளில் வருடத்தில் குறைஞ்சது 1 முறையிலேருந்து 2 முறை வரை செம்மேன் தாக்குதல் ஏற்பட தான் செய்யும். ஸோ இது வந்து நம்ம எப்போ முழுவதுமாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா, மழை காலத்தில் தான் நம்ம வந்து முழுவதுமாக கிளியர் பண்ண முடியும். அதாவது வெயில் காலங்களில் என்ன தான் செம்மேன்கள் அழிஞ்சதுனாலும் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு திருப்பி இந்த செம்மேன் தாக்குதல் வந்து ஏற்படும். ஆனால் இதுவே மழைக்காலங்களில் நம்ம வந்து மழை காலத்துக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நைட் டைம் ரொம்பவே லோ டெம்பரேச்சர்னாலையும் பகல் வேளையில் அதீத வெப்பம் இல்லாத காரணத்தினாலையும் மழைக்காலங்களில் அதிக அளவு செம்மேன் தாக்குதல் ஏற்படாது. ஸோ 1, 2 இருந்துச்சுனாலும் அது வந்து மழை காலத்தில் தன்னாலேயே வேனிஷ் ஆயிரும். ஸோ தன்னாலேயே இந்த மாதிரி அழிஞ்சதுக்கு பிறகு பனிக்காலத்துலேயும் இந்த செம்மேன் தாக்குதல் வந்து சுலபமாக ஏற்படாது. எப்போ ஏற்படும் அப்படின்னா, முழுவதுமாக கிளியர் ஆனதுக்கப்புறம் திருப்பி மார்ச் மாதத்துலேயோ இல்லைனா பிப்ரவரி மாதத்தோட எண்ட்லேயோ தான் ஏற்படும். ஸோ இப்படி வர்றதை வந்து நம்ம திருப்பி ஆரம்பத்துலேயே கண்ட்ரோல் பண்ணலைன்னா கூடிய விரைவில் வெயில் அதிகமாக பேன்களை வந்து வேகமாகவே பரவும். ஸோ இது வந்து நம்ம ஒன்ஸ் ஆரம்ப நிலையில் கண்ட்ரோல் பண்ணலைன்னா குறைஞ்சது 2-3 ஸ்ப்ரே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்திருக்கும்போது நீங்கள் வந்து ஒபரான் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய பேன்கள் எல்லாமே அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த பேன் தாக்குதல் ஏற்படுறதுக்கு குறைஞ்சது 1.5 மாதம் இல்லை 2 மாதம் வரை ஆகும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வெயில் காலங்களில் ஏற்படுறது, நீங்கள் ஒரு முறை ஒபரான் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா அந்த பேன்கள் வந்து முழுவதுமாக அழியாது. அதுக்கு காரணம் அதீத டெம்பரேச்சர்னால் மண்ணில் இருக்கக்கூடிய முட்டைகள் ப்ளஸ் ஆல்ரெடி கண்ட்ரோல் ஆகாத பேன்கள், இந்த பேன்கள் எல்லாமே ஒன்றா அதிகமான அளவில் பரவும். ஸோ இது வந்து பரவக்கூடிய வேகத்துக்கும் இந்த பேன்குழிகள் செயல்படக்கூடிய வேகத்துக்கும் ஈடாகாது. அதாவது பேன்கள் பரவும் வேகம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து எந்த ஒரு பேன்குழியாக இருந்துச்சாலும் சரி, நீங்கள் குறிப்பிட்டு ஒரு 2-3 ஸ்ப்ரேக்கு பிறகு ஓரளவு கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி உடனே அக்கறாகும். ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சளவு ஒரு 4 காம்பினேஷன் மருந்துகளை வந்து மாற்றி ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா டெம்ப்ரரியாக நம்ம குறிப்பிட்டது போல் 2 மாதம் வரை இந்த பேன் தாக்குதல் ஏற்படுறத முழுவதும் அழித்து நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இதன் மூலயமா நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மழை காலங்கள்லையோ இல்லை பனிக்காலங்கள்லையோ ஏற்படக்கூடிய பேன் தாக்குதலை விட வெயில் காலங்களில் மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய இந்த பேன் தாக்குதலும் இந்த பேன்களோட பரவும் வேகமும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். காரணம் அதீத வெப்பம், ஹை டெம்பரேச்சரில் தான் இந்த பேன்கள் முட்டைகள் பொரிகிறதுலேருந்து அது அடல்ட் ஆகிறது வரை, முட்டையிடுறது வரை, இந்த மாதிரி ஒவ்வொரு லைஃப் சைக்கிளில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸுமே வேகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது பேன் பரவல் அதிகமாக இருக்கும். அதோட எண்ணிக்கைகள் அதிகரிக்கிறதும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தற்காலிகமாக அந்த பேன்களை அழித்ததுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் திருப்பி பேன் தாக்குதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டேஷனில் மருந்துகளை வந்து ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது அட்லீஸ்ட் பேன்கள் இல்லைனாலும் ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. அதாவது நீங்கள் வந்து இந்த பூஞ்சான நோய்கள் ஏற்பட்டிருந்திருக்கு மல்லிகை செடியில் அப்படின்னா, அந்த பூஞ்சான நோய்கள் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ பூஞ்சான கொல்லி பயன்படுத்தின பிறகு முழுவதுமாக க்யூர் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பூஞ்சான நோய் வந்து ஏற்படுறதுக்கு குறைஞ்சது
1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் எல்லாம் அதுக்கு அதிகமாக கூட ஆகும். ஏன்னா இந்த பூஞ்சான நோய் வந்து ஒன்ஸ் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான காரணிகள் திருப்பி ஒன்றிணைஞ்சால் தான் அந்த மாதிரி பூஞ்சான நோய்கள் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு இலைப்புள்ளி நோய் ஏற்படும் மல்லிகை செடியில் அதிக அளவு. இந்த இலைப்புள்ளி நோய்க்கு வந்து அதிகமான ஈரப்பதம் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், காற்றோட்டம் இல்லாத அளவுக்கு ஃபீல்டு இருக்க வேணும். ஸோ அப்படி ஃபீல்டு இல்லை அப்படின்னா திருப்பி அந்த மாதிரி இலைப்புள்ளி பூஞ்சான நோய் வர்றதுக்கு அந்த மாதிரி ஃபீல்டில் அதுக்கான வாய்ப்பு வரணும். ஸோ அப்படி வரல அப்படின்னா அந்த பூஞ்சான நோய் வந்து திருப்பி ஏற்படாது. ஸோ இதே மாதிரி மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய வால்பெண்கள், வெள்ளை ஈக்கள், மாவுப்பூச்சி, அஸ்வினி பூச்சி இந்த மாதிரியான சார்ந்த பூச்சி தாக்குதலும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் ஏற்படும். திருப்பி அதிக அளவு ஏற்படாது. நம்ம ஒன்ஸ் ஒரு 2 முறை மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னாலே இந்த சார்ந்த பூச்சிகளை வந்து நம்ம சுலபமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். உங்களோட ஃபீல்டில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிகள் சுற்றி களைகள் இல்லாதவாறு மல்லிகை செடிகளுக்கு வந்து போதுமான எதிர்ப்பு சக்தியும் சரிவர பூச்சிகள் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி இந்த சாரஞ்ச பூச்சிகள் அண்டை விடாத அளவுக்கு மல்லிகை செடி இருக்கும் பட்சத்தில் இந்த பூச்சிகள் எல்லாம் ஒரு டைமுக்கு அப்புறம் அழிஞ்சிரும். ஸோ அப்படி ஆனதுக்கு பிறகு திருப்பி உடனே ஏற்படாது. அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சால் மட்டும்தான் இந்த சாரஞ்ச பூச்சி தாக்குதலும் ஏற்படும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த வால்பேன் தாக்குதல் வந்து நம்ம கவாத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மல்லிகை செடியில் புதிய துளிர்கள் எடுக்கும்போதும் அதில் மொட்டில் எடுக்கும்போதும் ஃபஸ்ட்டு அதிக அளவு ஏற்படும். ஸோ இது வந்து அந்த கொப்புகள் ஒன்ஸ் அந்த செடியை விட்டு வெளியே வந்து அடுத்தடுத்த தாவரநிலை வளர்ச்சியில் அந்த கொப்புகளில் இருக்கக்கூடிய மொட்டுகள் எல்லாமே வெளியே வர காற்றோட்டம் அதிக அளவு கிடைக்கிற மூலிமா தன்னாலேயே இந்த வால்பெண்கள் வந்து போயிடும். ஸோ இது வந்து நீங்கள் மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணலைனாலும். ஸோ இதே மாதிரி தான் இந்த மாவுப்பூச்சி வந்து பொதுவாகவே அதிக அளவு மல்லிகை செடியில் வந்து ஏற்படாது. ரேராக தான் ஏற்படும். அதுவும் ஒரு கொப்புகளில் தான் ஏற்படும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 1-2 இருக்கும்போதே அழிச்சிட்டிங்க அப்படின்னாலே அது வந்து திருப்பி பரவாது. ஸோ வெள்ளை ஈக்களுக்கு நம்ம 2 முறை மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணாலும் திருப்பி வராது. ஸோ இந்த மாதிரி இந்த பேன்களுக்கு நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய வந்து ஒரு 3 டயரை எடுத்துக்கலாம். அதாவது டாப் டயரில் வந்து நீங்கள் புழுக்களுக்கு மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணுறத எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு முறை ரெகுலராக பயன்படுத்திகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் மல்லிகை செடியில் மகசூல் சேதம் ஏற்படுறதை நம்மளால் தவிர்க்க முடியும். அதாவது நீங்கள் புழுக்களுக்கு எந்த ஒரு மருந்தும் ஒரு 5 நாட்கள் இடைவெளியில் பயன்படுத்திங்க அப்படின்னா அதே ரொட்டீனில் பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு மகசூல் சேதத்தை ஏற்படுறதை தவிர்த்து மகசூல் எடுக்க முடியும். ஸோ இது வந்து டாப் டயர். இது வந்து கம்பல்சரியாக நம்ம பயன்படுத்தியே ஆகணும். ஸோ செகண்ட் டயரில் வந்து நீங்கள் வந்து இந்த பேன்கள் எடுத்துக்கலாம். இந்த செம்மேந்தாக்குதல் ஏற்படும் போது நம்ம மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 2-3 இல்லைனா 4 ஸ்ப்ரே வரை பயன்படுத்துவோம். ஸோ டெம்ப்ரரியாக இந்த பேன்கள் எல்லாமே முழுவதும் அழிஞ்சதுக்கு பிறகு குறிப்பிட்டு ஒரு மாதம் இடைவெளி விடுறதோ இல்லைனா 15 நாட்களுக்கு ஒரு முறை மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதோ அது வந்து உங்களோட மல்லிகை செடியோட ஃபீல்டை பொறுத்து அண்ட் அந்த பேன் தாக்குதல் ஏற்படக்கூடிய வேகத்தை பொறுத்து இது எல்லாமே நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் டயர். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மருந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த பேன்களை அழியிற வரை தொடர்ச்சியாக பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட கால இடைவெளி விடுறதும் விடாததும் உங்களோட இஷ்டம். அண்ட் 3வது வந்து சாரஞ்சம்பூச்சி தாக்குதல் ப்ளஸ் பூஞ்சான நோய்கள். இந்த 2மே மல்லிகை செடிக்கு ஏற்படும் போது மட்டும் பயன்படுத்தினா போதும். அதாவது அதிகபட்சம் 2 ஸ்ப்ரே தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ இது வந்து நம்ம கம்பல்சரியாக ரூட்டீனாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்படும் போது மட்டும் பயன்படுத்தினா போதும். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரி சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயம் அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.